ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த டிக்பா புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெஞ்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 நாட்களாகவே கனமழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சிமன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த டிக்பா புயல் இலங்கையிலேருந்து, அதாவது கடற்கரை கடலில் நகர்ந்து செல்லக்கூடிய நிலையில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து சென்றுகிட்டு இருக்கு. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல காலையிலிருந்தே கனமழையானது பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்நிலை இந்த பகுதியில் பார்த்தோம்னா வேர்க்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் பகுதியில் நம்ம கிட்டத்தட்ட உள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் குடியிருக்காங்க. இந்நிலையில அந்த குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் முழங்கால்ல இருந்து இடுப்பளவுக்கு தண்ணீர் உள்ள பூந்திருக்கு. வீடுகள் ஃபுல்லா தண்ணீர் பூந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பகுதியில தண்ணீரை வெளியேற்றணும்னா பெரிய ராட்சச இயந்திரங்களை கொண்டுதான் தண்ணீரை வெளியேற்றணும். ஆனா ராட்சச இயந்திரங்கள் பம்பு செட்டுகள் இங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அது செயல்படாத நிலையில இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சுற்று வட்டார பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலுமே இடுப்பளவு தண்ணீர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சுமார் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்க மக்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த புயல் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அம்மாட்ட நம்ம கேட்போம். அம்மா வணக்கம். இந்த பகுதியில் எப்பயுமே தண்ணி இப்படித்தான் நிக்குமா? இந்த மழைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குமா? எங்களுக்கு எப்பவும் மழை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் சார். ரோட்டை வெட்டி விட்டுருவாங்க, குழா பதிச்சு விட்டுருவாங்க, ஓடிக்கிறோம். இந்த வருஷம் தான் இப்போ 3 நாள் 4 நாள் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கிறதுனால தண்ணி வெளியே போகவே முடியல. ரோட்டை விட்டு தாண்ட முடியாம தண்ணி அவ்வளவும். எங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா கல் வீடு தானா, இவ்வளவுக்கு தண்ணி இருக்கு. சோறாக்க முடியல. நான்லாம் வீட்டை எல்லாரும் ஓடிட்டாங்க, தெருல இருக்கவங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. நான் மட்டும் வீட்டுல இருக்கேன். ஒரு டீ போட்டு குடிக்க முடியல. ஒரு சாப்பாடு இன்னும் காலையில இருந்து சாப்பிடல. அவ்வளவு பசி மயக்கமா வருது. இப்போ இங்க மோட்டர் வைக்காகன்னு சொல்ல வந்தா சொல்றதுக்காக தான் நான் வெளியே இருந்து வந்தேன். அப்போ உங்களை பார்த்திருக்கேன். இப்படி இப்படி எங்களுக்கு வருஷம் தண்ணிய யாருமே இந்த வார்டு செய்தவர் மெடிக்கல்காரரு, அவர் பேரு கிருஷ்ணா மெடிக்கல் தான். அவர் பேரு எனக்கு தெரியும், அவர் பேர்லாம் தெரியாது. அவர் தான் காலையில அவர் தான் பாத்துட்டு போனாரு. மத்தியானம்லாம் பாத்துட்டு போனாரு. அவர்கிட்ட சொல்லி மோட்டரை வச்சு கொஞ்சம் அடிச்சு பாருங்கன்னு சொன்னதுனாலதான் அவர் மோட்டர் எல்லாம் கொண்டு இந்த வச்சிருக்காரு. அடிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. என்ன ஒண்ணு பாருங்க, எங்க வீட்டுல இப்படி கீழோடி கரண்ட் போற மாதிரி வச்சிருக்காங்க. மேல அந்த காலத்துல மாதிரி இல்லாம மாடி வீட்டுக்குள்ள கீழோடி. அதுக்கு இவ்வளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் என்ன 1 இன்ச்சு ஏறினா போதும் கரண்ட் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போயிடும். அதுக்கு நான் எப்படிதான் உயிர் தப்பிக்கிறதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தண்ணி வெளியே போனா தானே, வெளியே போகல. சரிம்மா, இந்த பகுதியில எப்பயுமே இப்படித்தான் இருக்கா? உள்ள எத்தனை பேர் காலி பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க? என்ன மாதிரி சூழ்நிலை உள்ள இருக்கு? வீட்டோட எல்லா வீட்டுமே காலி பண்ணி போயிட்டாங்க. ஒரு 2 வீடு, அவங்க வீட்டுல ஒரு வீடு இருக்காங்க, நந்தி வீட்டுல ஒரு வீடு இருக்காங்க, நான் ஒரு வீடு இருக்கேன். எல்லாருமே அவங்க எங்கதான் போன, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாருமே போயிட்டாங்க காலி பண்ணி. வீட்டுல யாருமே இல்ல. எல்லாருமே காப்பி வாங்கி குடிக்க முடியாம, பால் கடை ஒண்ணு இருந்துச்சு பக்கத்துல. அந்த பால் கடைக்காரரும் தண்ணி வீட்டுக்குள்ள இவ்வளவுக்கு இருக்கு, சமைக்க முடியாது. அவங்க ரொம்ப முதியோர்கள் 2 பேருமே. அவங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்ப பார்த்தாதான் தெரியுதா வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு நகர் செயலாளர் சேர்மன் வாராருன்னு சொன்னதுனாலதான் நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே ரோட்டுக்கு பார்க்க வந்தேன். சொல்லணுங்கிறதுக்காக ரோட்டையாவது வெட்டி விடுங்கன்னுட்டு. ஆனா யாருமே இங்க வரல இன்னும். இப்போ இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்த நிலையில இப்ப யாருமே இந்த பகுதியில் இல்லையா? சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் இருக்காங்க. அவங்களும் வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறனால இந்த பகுதியில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிலவி வருகிறது. மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் உடனே விரைந்து இந்த பகுதியில் தண்ணீரை வெளியேற்றணும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. இந்நிலையில இந்த சாலையில இந்த வேர்க்கோடு செல்லக்கூடிய சாலையில வெட்டி விட்டால் மட்டுமே இந்த பகுதியிலிருந்து தண்ணீர் வெளியே போகணும்னு சொல்றாங்க. வேர்க்கோடு பகுதியிலிருந்து வீரகுமரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.